ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில் ஏசப்பா நமக்கு ஸ்பெஷலாக இந்த டேட்டை தந்திருக்கிறாரு. பாருங்கள், இந்த நாளில் நம்ம ஒரு சில காரியங்கள் எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது. அந்த விட்டு விடாத நேரத்தில் அந்த சபைக்கு எதுக்கு போகிறோம்? ஒருத்தரை புத்தி சொல்லறதுக்கு தான் நம்ம போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம அந்த சபை கூடி வருவதில் நம்ம எதற்காக நம்ம பிரயோஜனப்படுத்தும் போது நமக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிஷரிஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹல்லேலூயா அடுத்த வசனம் பார்த்திங்கன்னா, பிறருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த சபையில் போய் சபை கட்டிடமால் கட்டப்பட்ட கட்டடமாக இருக்கலாம், வீடுகளில் ஒரு 10 பேர் கூடுகிற சபையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் யாருக்கு வேண்டி ஜெபிக்கிறோம்? பிறருக்கு வேண்டி நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்போது ஹல்லேலூயா அந்த பிளஸ்ஸிங் எப்படி இருக்குது? பக்கத்து வீடுகளில் உள்ள நெருக்கங்களாக இருக்கலாம், பக்கத்தில் வீடுகளில் உள்ள பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பாக இருக்கலாம், பக்கத்து வீடுகளில் உள்ள பிள்ளைகளுடைய கல்யாண காரியங்களாக இருக்கலாம், கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கிறாங்களா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா கொலோசியர் 3வது அதிகாரம் 24வது வசனத்தின்படி, அது யாருக்கு வேண்டி? மனுஷனுக்கு வேண்டி செய்யாமல் தேவனுக்கு வேண்டி எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாய் நம்ம செய்யணும். எப்படி? மனப்பூர்வமாய் செய்யணும். செய்யும்போது ஹல்லேலூயா நம்ம என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ அது கிடைக்கும். நம்ம என்ன காரியங்களுக்கு மத்தேயு 24:14 சொல்கிறேன், அந்த காரியங்களை நம்ம வேண்டிக் கொள்ளும்போது எல்லாமே அபரிவிதமாக நம்ம வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது ஹல்லேலூயா அந்த பிளஸ்ஸிங்ஸ் பாருங்கள். உபாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் எப்படி வரும் தெரியுமா? ஹல்லேலூயா தேவன் நமக்கு விருப்பப்படுகிற காரியங்களை விட அதிகமாய் 1000 டைம்ஸ் 1000 மடங்கு ஏசப்பா நமக்கு செய்ய காத்திருக்கிறார். ஹல்லேலூயா முதலாவது நம்ம சபைக்கு போகணும், 2வது பிறருக்காக ஜெபிக்கணும், 3வது ஹல்லேலூயா அது மனுஷனுக்கு வேண்டி செய்கிறதில்ல. இப்படி செய்யும்போது நம்ம 1000 மடங்கு